செவ்வாய் ஒருவரது ஜாதகத்தில் திருமண கட்டத்தில் தோஷத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் ஒருவர் தனது கர்மங்களால் அத்தோஷத்தை நீக்க வாய்ப்பினை அளிக்கபவருக்கு தனது கர்மத்தினால் அதை மாற்றும் சக்தியை வழங்க வேண்டும். இது அநீதியாகும் மகாதேவா. இல்லை செவ்வாய், இதுவே நீதியான இல்லை. சனி, என்னவாயிற்று? நான் அறியேன் யமி. நீ இங்கு என்ன செய்கிறாய்? நான் கூற வந்தால் இல்லை, அப்படி எதுவும் இல்லை யமி. நான் என்ன கூறுவேன்? சனி, நீ எவர் மீது உனது பார்வையை பதித்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் சனி. நடந்தவை எதிலும் நான் தான் கவலையாக உள்ளேன். ஏனெனில் சனி எனக்கு உதவிகள் புரிகிறார். ஆனால் அவருக்கு நான் எப்படி உதவுவேன்? இனி ஒருவரின் கர்மத்தை பொறுத்தே பாதிக்கும். ஆதலால் நீ எப்பொழுதும் எனது பார்வையிலேயே இருப்பாய். தன் வழிக்கு திரும்ப வேண்டும். தனக்குரிய மரியாதையை அவர் மீண்டும் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் கேள்வி இதுதான், பாட்டனாரே, இதுவரை நீ என்னென்ன மறைத்துள்ளாய் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். என்று நான் முழுமையாக நம்பவில்லை. ஆனால் இப்பொழுது நான் தங்களுக்கு அனைத்தையும் கூறுகிறேன். என்னை பற்றி. பாட்டனாரே, பாட்டனாரே, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் இவள் ஏற்றுக்கொள்கிறேன் பாட்டனாரே. தாமினியின் மீது செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதைக் கண்டேன். அது திடீரென எங்க காரியம் வெற்றியடைந்ததா? செயல் முழுமையடைந்தது. இருப்பினும் நான் ஒன்றை உறுதிப்படுத்த வேண்டும். தாமினியின் நிலை என்ன? ஆசீர்வாதத்தை பெறலாமா? தாயா, வயது ஏற ஏற